ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், வெல்கம் டு கிராஃப்ட் வித் டிடி. இந்த வீடியோவில் நம்ம வந்து கோல்கேட் டாபர் பாக்ஸ்லாம் பேஸ்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம பென்சில் பாக்ஸ் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ வந்து நம்ம பாக்ஸில் மேலே ஓப்பன் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த பிளேஸில் இருக்க அந்த 4 ஷீட்டையும் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன கலர் வந்து பென்சில் பாக்ஸுக்கு வைக்கிறோமோ அந்த கலர் பேப்பரில் இதே மாதிரி பாக்ஸை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இதேமாதிரி 4 பக்கமும் இப்படி திருப்பி திருப்பி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதும் நம்ம அதை மார்க் பண்ண பேப்பர்ஸை கட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்ட்டு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லிங்கை ஷேர் பண்ணுங்கள். இப்போ 4 பக்கமும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸஸாக அந்த க்ளூ போட்டு ஒட்டுறதுக்காக கொஞ்சம் எக்ஸஸாக மட்டும் நம்ம விட்டுட்டு மார்க் பண்ணிக்கணும். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக ஒரு ஸ்கொயர் ஷீட்டு, அதுக்கு படுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம பேப்பர் இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஒட்டுறதுக்கு ஏன்னா ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்குன்றதுக்காக கட் பண்ணி ஒட்டுறதுக்காக இப்படி மடித்து விட்டு அளவு எடுத்து கட் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ 4 பக்கமும் வந்து கட் பண்ணிவிட்டு உள்ளே க்ளூ போட்டு அப்ளை பண்ணிடலாம். இதே மாதிரி வந்து நம்ம அந்த 4 பிளேஸ்லையும் நம்ம அப்ளை பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சின்னதாக ஒரு பேப்பர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, கட்டமாக அதை வந்து இதில் க்ளூ போட்டு அப்ளை பண்ணி ஒட்டிக்கணும். ஒட்டிட்டு என்ன பண்ணோன்னா நம்ம வந்து கிராஸாக சிசரில் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி முடிச்சதும் நம்ம என்ன பண்ணணும், அதையும் வந்து நம்ம க்ளூ போட்டு ஒட்டிடணும். இப்போ இதிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெறும் பேப்பர் மட்டும் வச்சு நம்ம பென்சில் பாக்ஸை செஞ்சு யூஸ் பண்ணோன்னா அது வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்காது, சீக்கிரம் இதாகிடும். இதுவே நம்ம வந்து இதேமாதிரி பாக்ஸஸில் வந்து நம்ம அந்த கலர் பண்ணி நம்ம பண்ணோன்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், இப்போ நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்த வந்து ஸ்கேல் வச்சு இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக அழுத்துனீங்கன்னா அது அப்படியே ஃபோல்ட் ஆகிடும். அதேமாதிரி மார்க் பண்ணியிருக்க எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நாம அந்த பாக்ஸில் வந்து இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இப்போ வந்து நம்ம ஒட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி ஒட்டும்போது. இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல் இடத்துலையுமே வந்து க்ளூ போட்டு அப்ளை பண்ணோன்னா அது ஒரு மாதிரி கலர் சேஞ்சஸாக ஒரு மாதிரி க்ளூ அப்ளை பண்ணது வந்து தெரியும். நீங்கள் நீட்டாக வேணும்னா இதேமாதிரி ஒரு சிம்பிளாக ஒரே இடத்துல மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு இதே மாதிரி நீங்கள் ஒட்டினீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதேமாதிரி மேலேயும் வந்து க்ளூ போட்டு ஒட்டிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பென்சில் பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம மூடி மட்டும்தான் ரெடி பண்ணணும். அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 14.5 இன்ட்டு 14.5 சென்டிமீட்டருக்கு நம்ம பேப்பர் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதே மாதிரி மடிச்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இதே மாதிரி வச்சுட்டு திருப்பி ஆப்போசிட் சைடை திருப்பி மடிச்சுட்டு இப்போ 4 பக்கமும் அந்த சென்டர் பாயிண்ட்டை வந்து வச்சு மடிச்சுக்கணும்.
ஓகே. இதே மாரி மடிச்சு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பேப்பர் வந்து கரெக்ட்டா 3 இப்ப 2ஆ மடிக்கும்போது பாருங்க, இதே மாரி 3ஆ கரெக்ட்டா 3 பார்ட் வர மாரி மடிச்சுக்கணும். இப்ப ஆப்போசிட் சைட் திருப்பி நம்ம என்ன பண்ணணும்னா, இப்ப முன்ன மடிச்சோம் இல்லைங்களா? அதே மாரி நம்ம அந்த 3 பார்ட்ஸ் வர மாரி மடிச்சுக்கணும். இப்ப நம்ம வந்து 2 சைட் பக்கமும் இப்படி ஓப்பன் பண்ணிட்டு, அந்த லாஸ்ட்ல வந்து அந்த முக்கோணம் ஷேப் வருது பார்த்தீங்களா? அது பக்கத்துல ஒரு ஸ்கொயர் ஷேப் வருது. அந்த இடத்துல லைட்டா இப்படி ஃபோல்ட் பண்ணி 2 பக்கமும் ஃபோல்ட் பண்ணி, இத வந்து உள்ள விட்டுறணும். இதே மாரி ஆப்போசிட் சைடும் நம்ம உள்ள விட்டுறணும். இப்ப பென்சில் பாக்ஸோட கேப் ரெடி ஆயிடும். இது வந்து ரொம்ப சிம்பிள். ஆனா ஒரு 2 டைம் நீங்க பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த முக்கோணத்துலேருந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் ஸ்கொயர்ல இப்படி மடிச்சுட்டு, இப்படி உள்ள விட்டீங்கன்னா உள்ள போயிடும். ஓகே. பென்சில் பாக்ஸோட கவரும் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இத கொஞ்சம் நம்ம டெக்கார் பண்ணலாம். எப்படி பண்றேன்னா, இதுக்கு கொஞ்சம் கண்ணு, மூக்கு, வாயெல்லாம் வச்சா இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கும். அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒயிட் ஷீட்ல வந்து ஐஸ் வந்து வரைஞ்சு வச்சிருக்கேன். அதில எதனாச்சும் ஐஸ் வந்து நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதே மாரி வரைஞ்சு வச்சுக்கலாம். இதே மாரி வரைஞ்சிட்டு அத க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. இப்ப நம்ம அதுக்கு வந்து லிப்ஸு இப்ப அதெல்லாம் வச்சு முடிச்சதும் பார்த்தீங்கன்னா, இன்னும் அழகா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க. இது நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நார்மலா பேப்பர்ல செஞ்சா இப்ப உடையும் அதே மாரிலாம் இல்லாம, இப்ப கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம யூஸ் பண்றதுக்கும் இது ஈஸியா இருக்கும். ஈஸியான, கியூட்டான பென்சில் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப அழகா இருக்கும். நீங்க இத ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லிங்க்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அலாரம் பெல்ல கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்து போடுற வீடியோஸ் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். இதே மாரி வந்து ஒரு சூப்பரான வீடியோல நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.